கோபம் என்பது அதிருப்தி, எரிச்சல் அல்லது விரோதம் போன்ற வலுவான உணர்வுகளை உள்ளடக்கிய ஒரு தீவிர உணர்ச்சி நிலை என்று வரையறுக்கப்படுகிறது. கோபம் பொதுவாக உணரப்படும் அச்சுறுத்தல்கள், விரக்திகள் அல்லது அநீதிகளுக்கு பதிலளிக்கும் விதமாக எழுகிறது. கோபத்தால் தூண்டப்படும் உடலியல் மாற்றங்களில் அதிகரித்த இதயத் துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தம் ஆகியவை அடங்கும். கோபம் அறிவாற்றல் செயல்பாடுகளை, குறிப்பாக பகுத்தறிவு மற்றும் தீர்ப்பை கணிசமாக பாதிக்கிறது. கோபத்தை அனுபவிக்கும் நபர்கள் உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்கவும் முக்கியமான விவரங்களை கவனிக்காமல் இருக்கவும் அதிக வாய்ப்புள்ளது. கோபம் சூழ்நிலைகளை தவறாக புரிந்து கொள்ள வழிவகுக்கும். இதன் விளைவாக மோசமான விளைவுகள் ஏற்படும். ஆழ்ந்த சுவாச பயிற்சிகள் போன்ற அமைதிப்படுத்தும் உத்திகள் பயனுள்ள கோப மேலாண்மைக்கு மிக முக்கியமானவை. மனநிறைவு பயிற்சிகள் மற்றும் உடல் செயல்பாடுகள் கோபத்தை நிர்வகிப்பதற்கான பயனுள்ள முறைகளாக செயல்படுகின்றன. கோபத்தை தூண்டுவதை தவிர்ப்பது மற்றும் பச்சாதாபத்தை கடைபிடிப்பது கோபத்தை தடுக்கலாம், சிறந்த முடிவெடுப்பதையும் ஒருவருக்கொருவர் உறவுகளையும் ஊக்குவிக்கும்.